நண்பர்களே, நான் தான் உங்கள் ஹெட் ஆஃப் ஆர்டி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பென் 10 கேமோட பார்ட் 2 தான். போன பாட்டில் நம்ம ட்ரோனோட தலையை அடித்து முடிச்சிட்டோம். ஆனால் அந்த ட்ரோன் ஃபாரவர் நைட்ஸ் கூட சேர்ந்து வேலை பார்க்குது. இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க தான் நம்ம பென் 10 இறங்குறாப்புல. நண்பர்களே, போனால் அந்த ட்ரோன் மண்டையில் போட்டதுக்கு வந்து பார்த்தா நமக்கு வந்து எக்ஸலேட்டர் கொடுத்துருக்காங்க. அவன் தான் நம்மளோட வச்சுருக்கான். அதனால இப்போ வந்து நம்மளோட மற்ற இலையில் எங்கே இருக்குன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்க நான் போகிறோம். இடையில பார்த்தா ஃபாரவர் நைட்டு இவன் தான் நம்மளை அந்த ட்ரோன் கூட சேர்ந்து வேலை பார்க்குறேன். அவனை போட்டு அடித்து முடிச்சிட்டான்னு சொல்லி முடிஞ்சிச்சு. யூஸ் எக்ஸலேட்டர்னு ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறேன் எக்ஸலேட்டர் எவ்வளோ பெரிய ஸ்பீடுன்னு. ஸோ நம்ம மீனோட அளவுக்குலாம் போக மாட்டாப்புல, கொஞ்சம் பையனை போகிறோம் அவ்வளோதான். ஓகே, எல்லாம் தடிச்சு நொறுக்குவோம். இனி எவன் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த முக்கோணம் கொடுக்குற நல்லாயிருக்கு நம்பளே. இங்கே வாழை வச்சு அடிக்கிறான், அது நல்லாயிருக்கு. ஆனால் அந்த அனிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி எதாவது நல்லாயிருக்கு நண்பர்களே. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது கண்ட்ரோலு. அடுத்து இங்கே வர போகிறான் தெரியல. வாங்கடா எவன் வந்தாலும் பரவாயில்ல, முதுகிலே போட வேண்டியதுனே. வா நீ வா, உனக்கும் போடுறேன் ஷாட்டு. அடுத்து வேறு யார் புது ஆளுங்க யார் பண்ணியே? ஃபார்வர் நைட்டு ஸ்னைப்பரா? ஸ்னைப்பர் சொல்லிட்டீங்கன்னா லேசர் கொண்டு வரீங்க. ஃபார்வர் நைட்டு என்னது ஸ்னைப்பரா? ஸ்னைப்பருக்கு பதிலாக நீங்கள் லேசர் வச்சுருந்தா கூட பரவாயில்ல. ஓகே, எவன் வந்து எனக்கு நான் தவித்தவே அடிப்பேன். கிளம்பு நான் அடித்து முடிச்சேன் நம்மளே. இப்போ அடுத்து இவனை அடிப்போம். எவன் வந்தாலும் பரவாயில்ல தம்பிகளா, உங்களுக்கு ஏறி தவி அடிக்கிறது தான் அவங்க வேலை. ஸோ அதை என்னோடய வேலை சொல்ல நினைக்கிறேன். நண்பர்களே, எக்ஸ்லேட்டர் வச்சு தான் பண்ண சொல்கிறாங்க. ஓவை கொடுத்து நம்ம அங்கே இது கொண்டு போனாங்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஓவை கொடுத்து அழுத்தி விடுவோம். போடா ஏன்டா திரும்ப வர? ஐயோ திரும்பலாம் நண்பர்களே. அழுத்து அங்கே தூரமாக கொண்டு போயிடணும். ஏற்கனவே லைஃப் பாதி குறைஞ்சி. ஓவர் தொட்டால் ரொம்ப பவர் குறையுது நண்பர்களே. எல்லாத்தையும் உடச்சி ஃபஸ்ட்டு பவர் எடுத்துப்போம். அடுத்து எவன் வர போகிறான்னு தெரியாதுல்ல. நான் நினச்ச மாதிரி வந்துட்டான். இவன் யாருப்பா? ஃபார்வர் நைட்டு சாம்பா. அதுக்குள்ளேயும் அது போயிடுது. போய் செத்துப்போ. ஓகே, இவனுங்க மேலே இருந்து இவனுங்க அதாவது பெரியார் கூட பரவாயில்ல, நம்மளை அடிச்சிடலாம். ஆனால் இவனுங்க தான் கடுப்பாக இருக்குது. தூரத்தில் நின்றானுங்க நல்லா லைஃப்பை குறைக்கிறாங்க. அந்த ட்ரோனு வந்து கூட போனாலும் அவ்வளோ லைஃப் குறைக்கல. ஆனால் இவனுக்கு வந்து ரொம்ப லைஃப் குறைக்கிறாங்க. அதான் கடுப்பாக இருக்குது. இவங்க எல்லாம் அடித்து முடிச்சிடலாம். தம்பி ஏன் வந்தாலும் பரவாயில்ல. ஆமாம் வாங்க, அண்ணனுக்கு வேறு வேலை இல்லை அவனை அடிச்சு முடிச்சாச்சு. நீ வா. ஏய் அடிக்கிறான பிள்ளை. வாங்கிக்கோ. என்கிட்ட ஏன்டா வம்பு கட்டுறீங்க? வாடா முடிச்சுட்டு வாடா. ஆனால் பாவண்டா பென் 10 சின்ன வயசாக வந்து இவ்வளோ போராடுறான். கிராண்ட்பா எங்கேயா இருக்க? எப்படி சொல்ல விட்டு நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு டாப்பாக இறங்கி எல்லாத்துக்கு கொள்ளுவேன். இங்கே விட்டு பென் 10 தனியாக இல்லை விட்ற. இல்லை அந்த ஒன்று வேறு மேஜிக்லாம் பண்ண தெரிய சொல்லுவாங்க. ஆனால் ஒரு இங்கே பண்ணலை. பாவண்டா கேம்குள்ளே எதுவும் பென் 10 தான் ரொம்ப பண்ணுங்க. ஸ்லாம் சோன்ஸ் அது சும்மா ஸ்லாம் கார்டு எப்படி எடுக்கிறது? உடைக்க முடியும் நம்மளே. இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு போக முடியல. எப்படா போய் உள்ளே எடுக்கிறது? நம்மளே எங்கிட்டு போகிறேன்னு தெரியல நம்மளே. சரி விடுங்க, நமக்கு இது முக்கியம் இல்லை. நம்ம வந்து அடிச்சு ஆளுக்கிறது முடிக்கணும். இவனு அண்ணா டே வாங்கடா, சப்ப மேட்ரு அவங்களை அடிக்கிறது எனக்கு வேறையாமல் பாருக்கா. மாவா ஒன்னே அடிக்கிறேன். கையில் வச்சுட்டா வரீங்க. வர்றேன் போகிறேன் மாதம் வரணும்டா. இப்படி தூசம் வந்துக்கிட்டீங்க. 5 பேரா பரவாயில்ல, 5 பேராக இருந்தாலும் பரவாயில்ல, 10 பேராக இருந்தாலும் பரவாயில்ல. போட்டத்தில் வேறு என் வேலை. அந்த ஃபஸ்ட்டு அந்த இதுக்கெல்லாம் மெயின் வில்லனாக இருப்பான ஒரு பாஸு. அவன்கிட்ட கூப்பிட்டு போகலாம். நீங்கள் என்ன பார்த்து பவரா என்ன பவர் வச்சுக்கலாம்? நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்லேட்டர் பவர் வச்சுப்போம். பாக்ஸ் முக்கணும். இது என்ன பவர் தெரியல. இது பண்ண வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன். என்ன தவிரான்? இதெல்லாம் பவராடா டே? இதெல்லாம் என்னடா பவர்? இது நான் பெஸ்ட்டாக 4 ஆர்ம்ஸ் கூட கொடுத்துருக்கேன்டா. 4 ஆர்ம்ஸ் பவர் ஏற்றலை. குதிச்சிட்றா கைப்புள்ள வந்துட்டேன். இது யாருப்பா? எந்த நைட்டு? இல்லை பாம் ட்ரோனா? பாம் பக்கிரவனை கேள்விப்பட்டிருக்கு. நீ என்னப்பா பாம் ட்ரோனு? அவ்வளோ சீக்கிரம் உடச்சு போயிட்டான். இவன் டம்மியை தான் போல. அப்படி ஓட்டா இது உடச்சாச்சு. நண்பர்களே இவனை குண்டேறாங்க. நண்பர்களே அது மேலே பட்டா நம்ம தான் வெடிப்போம் போல். நல்லா ஜஸ்ட் கீழே தெரிஞ்சேன். அது ரொம்ப வெடிக்க நண்பர்களே. தப்பு என்னடா பாயிலே குறைச்சிட்டிங்க டே. ரொம்ப கொஞ்சம் வில்லங்கமான ஆளாக இருக்காங்க. அதாவது இப்போ தான் எனக்கு புரியுது நண்பர்களே. ட்ரோனு இவனுங்களும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ தான் தெரியுது. அதாவது முன்னாடிலாம் இவன் பார்த்தான், இப்போ தான் கண்டு கழிக்கிறான். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தா நம்ம வந்து யாரை மாறலாம்? 4 ஆர்ம்ஸை மாறிவோம். அப்போ இந்த கல்லை தூக்க முடியும். கல்லை புட்றா நான் தொட முடியல. அந்த தொட்டாச்சு. ஃபஸ்ட்டு பிடிச்சி சும்மா இல்லைசா இல்லைடா. இது ஃபுல்லாக முக்கினா தான் நம்ம ஹீரோ வாங்க முடியும். போ தள்ளு வேமா தள்ளி. இப்படிலாம் தள்ளுனா அவனுக்கு போயிடுவாங்க. கிளம்பு வேமா போ. அவனுக்கு என்ன பிளான் போட்டிருக்கானே தெரிய மாட்டேது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நான் அது பண்ணால் சில நேரம் என்னால் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியுது. அதான் எனக்கு போகிற இங்கிலீஷ் வார்த்தை பேசுகிறாங்க. ஒரு ட்ரான்ஸ்லேஷன் கூட தெரியல. நானே முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கதையை. அதனால் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கும். இது யாரா டே என்கிட்ட மோதிர விளையாடுச்சுக்காங்கடா. இப்போ தான் நண்பர்களே ட்ரோனும் நைட்ஸும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க. பார்த்தீங்களா? நீங்களே தெரிஞ்சுக்கோம். ஃபஸ்ட்டு சீனி வந்தாங்க. ஓகே, ஒன்று அடித்து முடிச்சு உடச்சிட வேண்டியறேன். எவன்டா தம்பி இவன் வாங்கவா? இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் வேமா தான் என்ன மொத்தமாக இறக்கி கொடுங்கடா. அப்போ தான் பவர் டெஸ்ட் பண்ண முடியும். இது என்ன அந்த ரெக்கில் எதுக்குன்னே தெரில. இந்த சாதாரணமாக அடிக்கிறான். ஆனால் அவ்வளோ பெரிய பவரில் ஒன்றும் இதுக்கு இல்லை. மற்றபடி அவ்வளோதான். என்னடா கீழே உடையுது நண்பர்களே. எங்கேயோ போகிறோம். இவ்வளோ விழுந்து நான் ஹீரோக்கு அடி வரல பார்த்தியா? அதான்டா ஹீரோங்கிறது. ஓகே, இந்த இடத்துல எவன்பா?
அதே மாதிரி தான் வராங்க. டேய் பரவாயில்ல, ஏன்டா ஒரு புது வில்லன் கூட வர்றது இல்லைடா, ஏன் வந்தாலும் பரவாயில்ல. ஆத்தி இவன் யாரா ஹல்கோட மறுபிரிவினை இருக்கான், ஃபாரெவர் சாம்பியனா. நீ யார் வேணா வந்துட்டு போ, ஒரு 3 குத்துக்காசு எதுவும் படுக்க போட்டான். திரும்ப அடே தம்பி இருப்பா அவ்வளோ நம்பளே ஒரு 6 பட்டன் நமக்குனா போதும் செத்து போயிடுறான். அவ்வளோ ஜோடி எனக்கு ஒரு ஆள்லாம் சமாளிச்சிட்டோம். அடுத்த இவன் அதுக்கு மேலே நம்பளே எனக்கு அவனை பார்த்தா கூட பயம் இல்லை. இவன் வந்து டப்புன்னு இன்னும் அடிச்சு போட்டான், செத்து போயிட்டான். இன்னும் வேறு எங்கேயோ இருக்கான் போல், அதான் அவனை உருவாக்க மாட்டான். இந்த இருக்கான் நம்ம இங்கே அடி அட்ரா பார்ப்போம், அடிச்சிட்டான்டா மொழி இதுக்காக வரட்டான். போடு செத்து போ. அடுத்து வேறு யாருப்பா, ஐயோ 2 பேர் வராங்களே. தம்பி இருப்பா ஃபஸ்ட்டு உடனே ஒருத்தையும் சொல்லி முடிச்சா கரெக்டாக இருக்கும். அங்கே காற்றுல வீசிக்கிட்டு இருக்காங்க கையை. தம்பி இருப்பா அவனை முடிச்சுக்கிறேன். அடுத்து நீ தான்டா தம்பி இருப்பா. பொறுமை காற்றுல வந்து ஹீரோ மாதிரி போஸ்ட் கொடுக்கலாம் பார்த்து ஏன்டா வரமாட்டீங்களே. இவனும் முடிச்சாச்சு நம்மளே. இன்னைக்கு கோ கொடுப்பாங்க. எடுத்து அங்கிட்டு போகணும். அங்கிட்டு போகிறதுக்கு வந்து பாருங்கள் நமக்கு இது வேணும், நம்மளே எக்ஸ்ட்ரா வச்சு என்னது 4 ஆர்ம்ஸ் வேணும். 4 ஆர்ம்ஸ் தலைவா வேணும். வெறும் இந்த தூக்குறக்காக தான் பயன்படுத்துகிறேன். உனக்கு வேறு இன்னும் பவர் வேறு கொடுக்கல. தப்போ சொன்னால் ஏன்டா ஓரத்தில் முக்கிக்கிட்டு இருக்க போடா. இவன் பயமாக இருக்கு நண்பர்களே. இவன் வேமா போகிறத பார்த்தா பெருசாக பெட்டரா மாதிரி கூட போயிடலாம். அவன் தவ மாட்டான், அதனாலே இப்படிப்பா தவிக்கிட்டீங்க. மேலே ரொம்ப போதே நமக்கு அது முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு இவனை சொல்லி முடிக்கணும். தம்பி வாங்க 5 பேர் வந்து கூட பரவாயில்ல, ஒன்றும் கவலையே இல்லை. இவனையும் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து இந்த லெவலுக்கு யார் பாஸ் தெரில. ஆனால் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வர மாதிரி நான் பார்த்தேன். நான் கண்டிப்பாக இந்த இடத்துல பாஸ் வர வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த ஹல்கோட மறுபெரியாக இருப்பானே ஃபாரெவர் நைட்ஸ், அவன் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகே நண்பர்களே கோ காமிக்கிறேன். இந்த சைடு போகணும், தவிட்டு போகணும். ஓகே இந்த மாதிரி தவறு பயமாக இருக்கே என் நண்பர்களே. இவன் வேமாவாக இருக்குது தான் நம்ம ஆள். நம்மளாம் எப்போயுமே ஹீட் பிளாஸ்ட்டு தான். இதுவே 4 ஆர்ம்ஸ்னால் மாட்டிப்போம். ஹீட் பிளாஸ்ட்டு நம்மளை தவறுக்கெலாம் கரெக்டான ஆள். பார்த்தீங்களா அவன் பாட்டு ஜாலியாக தவறான். அடுத்து இங்கே விழுந்துடாரா நல்ல விழுந்துடாரா அவபாடப்பட்டுருவாடா. தவறுக்காண்டே நீ பறந்துருக்க. அப்படி பொறுமையாக மேலே அப்படி மேலே ஏறு, உன்னால் முடியும். போ போயாச்சு நம்மளே. அப்படியே மேலே போ. இப்போ வந்து நம்ம யாரை மாறலாம், எக்ஸலேட்டரை மாறலாம். எனக்கு அடுத்து ஃபைட்டு தான் வரும் நான் நம்புகிறேன். ஓகே தவிட்டு மேலே வருவோம். ரொம்ப தூரம் மேலே போகிற மாதிரி இருக்கு நம்மளே. ஓகே வந்துட்டாங்க. நம்பிலா எனக்கு வந்து சின்ன பொடியின் மாதிரி நீ வர்ற பாஸ் தான் எனக்கு டஃப்பான ஆளுங்க. பார்த்தியா பொறுமையாக என்னோட போனாங்க. எவன்டா வந்துட்டாங்க. வாங்க உடனே முடிச்சிட்டோம். ஐயோ கத்தி வரான் நீ. போடா இவனுங்க அதுக்கு மேலே தம்பி இருப்பா நான் அடித்து முடிச்சுப்பேன். எல்லாத்தையும் அடித்து உடச்சாதே கரெக்டாக இருக்கும். என்ன அவ்வளோ நம்மளே. அடுத்து பவரா யாருக்கு, சரி எக்ஸலேட்டர் கொடுப்போம் எப்படின்னு. ஓகே பாக்ஸ் ஓவா இல்லை ஓ பாக்ஸா, இது மறந்துட்டேனே தம்பி. பாக்ஸ் ஓ பாக்ஸ் இல்லை எதுவுமே வரல. கொஞ்சம் மேலே அங்கிட்டு போய் இது இப்போ எப்படின்னு பார்த்து போடா நீ வடிச்சிட்டு போய். ஓகே கடைசி ஃபைட்டிங் தான் எனக்கு. இதான் பவரா, நல்லா இருக்கும். ஓகே வந்துட்டாங்க. இவன் தான் பாஸா, இதெல்லாம் பாஸாடா. மொத்தமாக வரீங்களா, மொத்தம் வந்தாலும் பரவாயில்ல, தனித்தனி அந்த பரவாயில்ல. இவன் அதுக்கு நான் எல்லாத்தையும் ஓட்டைக்கிறான்டா. ஏதோ பவர் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த பவர் இப்போ யூஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது இந்த ஓவை கொடுத்து நாம போகிற பவர். ஓகே ஃபஸ்ட்டு இவன் நான் முடிச்சு போனோம்ல, இவன் தொல்லை தாங்க முடியல. போடா வெறும் 4-5 குத்துக்கே நீ செத்து போகிறாள். நீலாம் ஹல்க்கு நினச்சேன்டா, ஹல்க்கு பெரிய மாதம் நினச்சேன்டா. அது வேஸ்ட் தான்டா, ஏன் டைம் வேஸ்ட் தான்டா. போடா விட்டுப்பேன் மொத்தமாக இருக்கிறாங்களே. இப்போ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை அப்போ கொடுப்போம் எல்லா தடி. என்னடா இது பவர், பவர் கொஞ்சம் பயங்கரமாக பார்த்தா இங்கே இல்லைங்க. இதனால எனக்கு அது பச்சைகளாக தான் நம்மளுக்கு குறையுது, மற்றபடி வேறு இல்லை. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு எல்லாம் உடைப்போம். வாடா ஏன் வந்தாலும் பரவாயில்லடா. அடிச்சு முடிச்சாச்சு நம்மளே. வேறு நம்மளே முடிச்சிட்டோம். நம்ம கிராண்ட்பா எதுக்கு அந்த ட்ரோனை நீங்கள் வேலை செய்கிறீங்க கேட்க, அதுக்கு யூனோ பவுடர்னு ஏதோ ஒரு பேர் போல். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா 51 அடைச்சி வச்சிருக்கானா, அதாவது அவன் கட்டுப்பாட்டு கொண்டு வச்சிருக்கானா. இதை பார்த்த ஷாக்கில் அப்படி இந்த ஏரியா 51 என்னடா இருக்குது, அவன் என்னதான் பண்ண போகிறான் பிளான் தெரிஞ்சிருக்காங்க. அங்கே அவனுங்க போகிறாங்க. அப்படி இதோட இந்த பார்ட்டும் முடியுது.